நிஷா சொல்லுங்க, மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர்களுக்கான நேர்காணல் எத்தனை மணிக்கு தொடங்க இருக்குது, மேலும் இதுல எத்தனை பேர் பங்கேற்க இருக்காங்க, அதை பத்தி விரிவான தகவல் பதிவு செய்ய. வணக்கம் திவ்யா. மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் இன்று காலை 11 மணிக்கு துவங்குகிறது. கட்சியின் வேட்பாளர் தேர்வு குழு இந்த நேர்காணலை நடத்துகிறது. கட்சி தலைவர் கமல்ஹாசன் இதனை கண்காணிக்க உள்ளார். மக்கள் நீதி மய்யம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் பெறப்பட்டு வந்த நிலையில், அதாவது பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் மார்ச் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகள் பெறப்பட்டு வந்த நிலையில் 1137 பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் தற்போது வரை பெறப்பட்டுள்ளன. அந்த மனுக்களுக்கான நேர்காணல் இன்று துவங்குகிறது. இன்று திருச்சி, புதுச்சேரி, சென்னை, திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், ஆரணி, ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளுக்கான நேர்காணல் இன்று நடைபெறுகிறது. அனிஷா, இந்த நேர்காணல் யார் தலைமையில் நடைபெற இருக்கிறது, இது குறித்து பதிவு பண்ணலாம். இந்த நேர்காணலை பொறுத்தவரையில் கட்சியின் வைஸ் பிரசிடென்ட், அதாவது துணை தலைவர், அவரது தலைமையில் தற்போது நடைபெறுகிறது. மேலும் இந்த நேர்காணலானது கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வு குழு, அவர் ஒரு குழு அமைத்து அந்த குழு தான் அந்த நேர்காணலை நடத்துகிறது. இவை அனைத்துமே கட்சியின் தலைவர் கமல்ஹாசனின் கண்காணிப்பில், அதாவது அவருடைய சூப்பர்விஷனில் தான் இந்த நேர்காணலானது நடக்க இருக்கிறது. நிஷா, மேலும் இன்னைக்கு இந்த நேர்காணல்ல கமலஹாசனோட பங்கு என்னவாக இருக்கு, மேலும் நேர்காணல் வருபவர்களிடம் எதன் அடிப்படையில கேள்விகள் கேட்கப்படுது, இதை பத்தி விரிவான தகவல் பதிவு. இந்த நேர்காணலை பொறுத்தவரையில் கமல்ஹாசனின் பங்கு, இது அவர் சூப்பர்வைஸ் மட்டும் பண்ண போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர் கண்காணிப்பு பணியில் மட்டுமே ஈடுபட போவதாகவும், வேட்பாளர் தேர்வு குழு அவங்க தான் ஃபுல்லா அந்த இன்டர்வியூ அந்த மாதிரி கேள்விகள் கேட்க போறதெல்லாம் அந்த குழு தான் கேட்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்ட மற்றொரு கேள்விக்கான பதில், அதாவது விருப்ப மனு செய்துள்ளவர்கள் எந்த தொகுதிக்காக செய்துள்ளனர் என்பதை பார்த்து அந்த தொகுதியில் அவருக்கு உண்டான பெயர் எவ்வாறு இருக்கிறது, அவர் கட்சிக்கு எவ்வாறு பணியாற்றி இருக்கிறார், அவர் இதற்கு முன்னால் வேறு எந்த கட்சியிலும் இருந்திருக்கிறாரா போன்றவைகள் விசாரிக்கப்பட உள்ளது. அது மட்டுமன்றி முக்கியமாக அவர் மேல் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ எதுவும் இருக்கக்கூடாது என்பது முக்கியமான ஒரு அடிப்படையாகவும் பார்க்கப்படுகிறது. தங்களின் விவரங்களுக்கு நன்றி நிஷா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.